திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா வருட கிரகங்கள் எல்லாமே அப்படியேதான் இருக்காங்க. சனி மட்டும் வக்கரகதியில் இருக்கார். அதே போல மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் எல்லாருமே மாறுறாங்க. சுக்கிரன் 14ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார். புதன் 15ஆம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரப்போகிறார். சூரியன் 16ஆம் தேதி சிம்ம வீட்டிலிருந்து கன்னி வீட்டுக்கு வரப்போகிறார். செவ்வாய் கன்னியா வீட்டிலிருந்து துலா வீட்டுக்கு 13ஆம் தேதி மாறப்போகிறார். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்வார், இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன நன்மைகளை கொடுக்க போகுது அல்லது என்ன தீமைகளை கொடுக்க போகுது, எதுல நம்ம கவனமா இருந்துக்கணும், எதுல நாம எல்லா விஷயம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக இந்த பலன்களை நம்ம பார்க்கலாம். முழுக்க முழுக்க கேதுவோட எல்லா கிரகமும் தொடர்பு கொள்றாங்க. கேதுதான் இருக்கக்கூடிய கிரகத்திலேயே ரொம்ப வலிமையான கிரகம். அப்ப ஒவ்வொரு கிரக சேர்க்கைகளும் உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. சூரியன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க. அதே போல சுக்கிரன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க. புதன் கேது சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. அடுத்தது சூரியன் கேது சேர்க்கையும் உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாமே இருந்தால் நான் இப்ப சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. கிரகங்கள் நன்மைகள் தீமைகள் இரண்டுமே கலந்துதான் கொடுப்பாங்க. என்ன கிரகங்களாக இருந்தாலும் முழுமையான நன்மைகளையும் கொடுக்காது, முழுமையான தீமைகள் அப்படிங்கிறது கொடுக்காது. சோ இந்த கிரக சேர்க்கைகள் உங்க ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்துல இந்த மாதம் நான் சொல்வது கண்டிப்பாக உங்க ஜாதக அடிப்படை ரீதியாக நடக்கும் அப்படிங்கிறதே மாற்று கருத்துக்கள் கிடையாது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி கிரகங்கள் வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது இந்த மாத பலன்களை நம்ம பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவரும் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் புதனே. அவர் இப்ப 15ஆம் தேதி வரைக்கும் கேதுவோட சேர்ந்து 3ஆம் வீட்டுல இருக்கிறார். அப்போ ராசி அதிபதி 3இல் இருப்பது அப்படிங்கிறது காசு பணம் புழக்கத்தை ஓரளவுக்கு சரி செய்து கொடுக்கும். கம்யூனிகேஷன் லெவல்ல நீங்க யாரு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் பிரபலப்படுத்தி கொடுப்பார். ஆனா அவரே 4ஆம் இடமாக இருக்கிறதுனாலையும் அங்க கேதுவோட இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா குழப்பத்தை கொடுக்கக்கூடியவர். சோ இந்த காலகட்டங்கள் 15ஆம் தேதி ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படுறது, அடுத்தது என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மைகள்ல இருக்கிறது. இந்த புதன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஒன்னா உங்க உடல் ஆரோக்கியம் அல்லது தாயினுடைய உடல் ஆரோக்கியம், இது என்ன ஏதோ ஒரு விஷயத்துல கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அமைப்பு. அதே போல நீங்க இந்த புதன் 15ஆம் தேதி வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு இடமாற்றமோ வீடு மாற்றமோ சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் பத்தி பேசுறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடும் அல்லது அதன் மூலமாக ஒரு அவமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். 15ஆம் தேதிக்கு மேல புதன் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னி வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வருகிறார். அப்ப ஆட்சி உச்ச பலம் பெறும் பொழுது 15ஆம் தேதிக்கு மேல நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே சக்சஸ், பெயர் புகழ் மதிப்பு, அதே போல என்ன பண்ணலாம் ஏது செய்யலாம் அப்படின்னு அடுத்த கட்டத்திற்குண்டான ஒரு தெளிவான சிந்தனைகள், அதற்கப்புறம் வீடு வாங்குறது, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், பேச்சுவார்த்தை நடத்துவது. 4ஆம் இடங்கிறது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உறவினர்கள் நண்பர்களுக்குள்ள ஒரு நல்ல சுமூகமான ஒரு உறவுகள் ஏற்படுறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல சூரியன் அடுத்தது. சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டுல இருக்கார். 16ஆம் தேதிக்கு மேல 4ஆம் வீட்டுக்கு வரார். அப்ப அவரும் 3ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது கொஞ்சம் முயற்சிகள் கைகூடி வர்றது, எதை செய்தாலும் ஒரு சக்சஸ் கிடைப்பது, இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா 16ஆம் தேதிக்கு மேல நடக்கும். ஏன்னா கேது அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க இருக்கிற வரைக்கும் தடைகளையும் குழப்பத்தையும் அது சார்ந்த விஷயத்த கொடுத்துட்டே இருப்பார். அப்ப 3னா உடன் பிறந்தவர். அப்போ உடன் பிறந்தவர்களோட ஒரு மனக்கசப்புகளை 14ஆம் தேதிக்கு முன்னாடி ஏற்படுத்தி கொடுக்கறது, கொஞ்சம் தைரியம் குறைவாக இருக்கிறது, மன பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாம் மிதுனத்துக்கு ஏற்பட்டிருக்கும். செய்யாத தப்புக்கு ஒரு சில அவமானங்களோ ஒரு தேவையில்லாத ஒரு தலைக்குருவிகளோ இதெல்லாமே 15ஆம் தேதிக்கு முன்னாடி நடக்கும். கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே போல அடுத்தது பாருங்க, 15ஆம் தேதிக்கு மேல இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நேராக உங்களுக்கு கன்னியா வீட்டுக்கு வருகிறார். அப்ப கன்னி வீட்டுக்கு வரும்பொழுது முயற்சிகள் கை கூடுறது, எல்லா விஷயங்களுமே சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். தைரியமா அதிகமாகிறது, பாத்துக்கலாம் எது வந்தாலும் பாத்துக்கலாம், எதா இருந்தாலும் சமாளிச்சுதான் ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு மனோதைரியம் எண்ணங்கள் இதெல்லாமே 16ஆம் தேதிக்கு மேல இயற்கையாகவே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த சூரியன் கொடுத்து விடுவார். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மற்றும் 12ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்டுல இருக்கார் 14ஆம் தேதி வரைக்கும். அப்போ 5 கூடிய 2ல இருந்தா பண வரவு 14ஆம் தேதி வரைக்கும் எந்த தடை இல்லாம வரும். குழந்தைகள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு,
குல தெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. 12-2 தொடர்பு ஏற்படுது அப்படின்னாலே வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள், வெளிநாட்டு வருமானம் வர்றது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணி அதுல நல்லா வந்து உங்களுக்கு பணம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே 14ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது சிறப்பு. 14ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரனும் கேதுவோட சேருது. அப்ப சுக்கிரனும் கேதுவோட சேரக்கூடிய காலகட்டங்கள்ல கண்டிப்பாக பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள், அதே போல பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது இதுல இருக்கக்கூடியவர்கள், அதே போல ஆன்லைன் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாம பணத்தை பெரிய அளவுக்கு இறக்க வேண்டாம். ஏன்னா கேதுங்கிறது சிறு பணம் அர்த்தம், ராகுதான் பெருமணம். அப்ப சின்ன அமௌண்ட் மட்டும் இறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு பண்ணாம இருக்கிறது நல்லது. இல்ல பண்ணிதான் ஆகணும், சில விஷயங்கள் செய்துதான் ஆகணும், பணம் போட்டுதான் ஆகணும் அப்படின்னா சிறிய அளவுக்கு செய்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் கேது ஒரு ஜாதகத்துல இருந்தா பெண் சாபம். உங்க ஜாதகத்துல சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து இருந்தால், ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப 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 பண விஷயத்துல கவனமா இருங்க. கொஞ்சம் தூக்கம் கெடு, கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும், தேவையில்லாத பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், தீர்த்த யாத்திரை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல உங்க ஜாதத்துல சூரியனும் கேதுவும் சேர்ந்து இருக்கான்னு பாருங்க. அப்ப சூரியன் கேது கடுமையான தந்தை வழி பித்ரு தோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. அப்ப சூரியனும் கேதுவும் சேர்ந்து இருக்கு 15ஆம் தேதி வரைக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா தந்தை மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறது, பங்காளி உறவுகள் ஒரு மனக்கசப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாம் உண்டு. ஏன்னா சூரியனும் கேதுவும் சேர்ந்தா இந்த காலகட்டங்கள்ல பிதர்களுக்குண்டான திதி தர்ப்பணங்கள் கொடுக்கும்பொழுது மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இது வந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 16ஆம் தேதி வரைக்கும் நீங்க அதை மேற்கொள்ளலாம். அடுத்தது புதன் கேது சேர்க்கை இருக்கான்னு பாருங்க. உங்க ஜாதகத்துல புதன் கேது சேர்க்கை இருக்குன்னா கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் தடையாகிறது, அல்லது மறதி ஏற்படுறது, வித்தைகள் மறந்து போறது, கற்ற கல்வி மறந்து போறது, இது எல்லாமே இப்ப நடக்கும். ஆனா பட் வந்து நம்ம பயப்பட வேண்டியது இல்ல. 15ஆம் தேதிக்கு மேல அந்த கிரக சேர்க்கை மாறும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன் இதை சொல்றோம்னா இந்த மாசம் இந்த கிரகங்கள் எல்லாமே மாறி வர்றதுனால எதை செய்தாலும் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். எல்லா கிரகங்களுமே கேதுவோட அடக்கத்துல இருக்கிறதுனால 14ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன செய்யணும், 14ஆம் தேதிக்கு மேல என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெளிவா கொடுத்திருக்கேன். அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியாகி 4ஆம் வீட்டுல நிற்கிறார். அப்ப 6 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் முழுக்க 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 பாருங்க 4ஆம் இடம் ஆரோக்கிய ஸ்தானத்துல நிற்கும் பொழுது அது 13ஆம் தேதிக்கு மேலதான் 5ஆம் வீட்டுக்கு வருகிறார். அது வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. 13ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் 4ல் இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றீங்க, பில்டிங் சார்ந்த விஷயங்கள் பண்றீங்க, இன்ஜினியரிங் சார்ந்த துறையில இருக்கிறீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு 6ஆம் அதிபதி 1, 5, 9 இருக்கலாம். ஆனா கேந்திரத்துல போய் இருக்கக்கூடாது. திரிகோண ஸ்தானங்கள் இருந்தா பலம், கேந்திர ஸ்தானத்துல இருக்கும்போது தன்னுடைய பலத்தை இழக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ 11ஆம் அதிபதியுமே 4ல நிற்கும் பொழுது கொஞ்சம் உங்களுடைய வருமானம் எல்லாமே கொஞ்சம் செலவாக போகுது, கொஞ்சம் லாபங்கள் எல்லாமே கொஞ்சம் நோய்க்காகவோ வீடுக்காகவோ ஏதாவது ஒரு சுப செலவுக்காகவோ ஏதோ ஒரு அசுப செலவுக்காகவோ தேவையில்லாத விரயத்துக்கு போக போகுது அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இருப்பினும் பயப்பட வேண்டியது அது ஒரு 13ஆம் தேதி வரைக்கும் தான். 13ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப 5ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக பண வரவு உண்டு. ஏன்னா அவர் லாபஸ்தானாதிபதி இல்லையா, அவருக்கு 5 சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட ஸ்தானத்துக்கு வரும்போது ஏதாவது வகையில பண வரவை ஏற்படுத்தி கொடுத்துருவார். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான விஷயங்களை செய்து கொடுப்பார். குடும்பத்துக்கு உண்டான தேவைகளையும் பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்ப ஒற்றுமையா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு. 5-11 தொடர்பு குழந்தைகள் மூலமாக வருமானம் வரும். யாராவது பசங்க நமக்கு செய்வாங்க, பசங்க கிட்ட இருந்து பணம் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நீங்க எதிர்பார்த்தீங்க நிச்சயமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது சனி. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்கரத்துல இருக்கார். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள்ல தந்தை சொத்து, பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக வர்றது, உயர்கல்விக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை உங்களுக்கு சனி வக்கரமாக இல்லை என்றால் கொஞ்சம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல அப்பா கிட்ட பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல சூரியனும் கேதும் செயற்கையாகவும் இருந்து உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இல்லாம இருந்து விட்டால் ரொம்ப அப்பாவோட உடல் ஆரோக்கியத்திலையும் அதே போல பூர்வீகம் சொத்து பிரச்சனையும் ரொம்ப கவனமா இருங்க. பேச்சுவார்த்தை இந்த காலகட்டங்கள்ல அது சார்ந்த விஷயங்கள் பேசாமல் இருப்பது என்பது ஒரு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடும். ராகுகேதுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்லயே சொல்லிக்கிறோம், ராகு 9ல் இருக்கும் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லது. பட் வெளியூர் வெளிநாடு போறீங்க அப்படின்னா இந்த 9ஆம் இடத்து ராகு நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ராசிக்குள்ள குரு இருக்கார். ராசிக்குள்ள குரு இருக்கிற வரைக்கும் சர்வதோஷங்களும் நிவர்த்தி அப்படிங்கிற அமைப்பு தான் உண்டு. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வ அனுகிரகத்தால தப்பித்து வந்து விடலாம் அப்படிங்கிறது இந்த ராசிக்குள்ளேயே லக்னத்துக்குள்ளேயே குரு இருந்தால் அமைப்பு. அப்போ இயற்கையாகவே பாருங்க குரு வந்து திக்பலம் தான். அப்ப ராசிக்குள்ள இருக்கும் பொழுது
நீங்க தெய்வத்தினுடைய துணையோட எல்லா விஷயமும் செயல்படுத்துங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கறதுதான் இந்த குருவும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு சிறிது மாறுபடலாம். அது உங்க ஜாதக ரீதியாக, தசாபுத்திகள் ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு விதிகளாகும். எல்லா கிரகங்களுமே விதிகளுக்கு உட்பட்டதே அப்படிங்கறதையும் நான் இங்க பதிவு பண்றேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.